2 ராஜாக்கள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். வாசிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அதத்சியாலின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இலக்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல்லென்றான். ஓகே, போதும். கிட்டத்தட்ட யோசியா 8 வயசுல அரியணை ஏறி 18 வருடத்திற்கு அப்புறம் தேவாலயத்தை செப்பனிடுவதற்கு அவர் முடிவு செய்கிறார். அப்ப இடைப்பட்ட நாட்கள்ல அவருடைய முதிர்ச்சி அந்த அளவுக்கு இருந்திருக்காது. சிறு பையனா இருக்கிறதுனால அவர் வளர்ந்து வந்த உடனே சரி, ஃபர்ஸ்ட் அவருக்கு தோணுது தேசம் விக்கிரமா இருக்கு, நம்ம தேவாலயத்தை என்ன பண்ணலாம், செப்பனிடலாம். அவ்வளவு மோசமா இருந்த தேவாலயம் மீண்டும் புனரமைக்கப்படுகிறது. அப்பதான் ஒரு அற்புதம் நடக்குது. அது என்ன அற்புதம்? 8வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். நல்லா கவனிங்க. இது நமக்கு ஒரு வியர்டு, அதாவது யோசிக்க முடியாத ஒன்றா இருக்கு. தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யப்படுகிறது? கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது விளையாட்டாய் சொல்லுவார்கள், சபைக்குள்ளாக பைபிள் தொலைந்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே சபைக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பைபிள் தொலைஞ்சு போச்சாம. இந்த காலத்துல மீண்டும் வேதாகமம் கண்டெடுக்கப்பட வேண்டும். தேவாலயம் இருக்கிறது, ஆனால் ஆலயத்திற்குள்ள இருந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு சபை இருக்கிறது, சபைக்குள் அந்த சபைக்கு மையமா இருக்கிற வேதம் என்ன செய்து விட்டது? காணாமல் போய்விட்டது. எதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. மைக்கு, கீபோர்டு, 2 லைட்டு, புகை வந்துட்டா போதும், நாம சபையை நடத்தி முடித்து விடலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு தெரிந்த ஒரு சபையிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி. ஆனா என்னன்னு தெரியல, இந்த சம்பவத்தை சொன்னவர் தலைகீழா நின்னாலும் அந்த சபையில தான் இருப்பேன்னு உட்காந்துருக்கிறார். அவரால் அங்க உட்கார முடியல. ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு? அங்கேதான் இருப்பார். என்ன சொல்றாருன்னா, இவங்க வேதத்தை கையில எடுக்கல, ஆராதனை என்று சொல்லி உள்ளே வருகிறார்கள். அந்த பாடலை ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த போதகர், பாட்டு பாடுகிறவர் பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலை வச்சே அன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையில ஆரம்பிக்கிற அந்த பாட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் காணிக்கை, இதெல்லாம் அந்த பாட்டை அடிப்படையா வச்சே வருகிறது. செய்தியிலும் அவருடைய பாடல் தான் பிரசங்கம். கடைசி வரைக்கும் வேதம்னா எவ்வளவு கிலோங்கிற மாதிரி அடிக்கடி எங்கள் சபையில் இப்படித்தான் நடக்கிறது பிரதர். அப்ப நான் சொன்னேன், ஒருவேளை அந்த பாடல்ல அப்படியே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது போல் இருக்குது, அதனாலதான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாடலை எடுத்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு உடனடியாக அந்த பாடலை எனக்கு அனுப்பி வைத்தார். அதுல கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் இல்லை, அதுல மனுஷனை மேன்மைப்படுத்தி கடவுள் மனிதனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார், என்ன செய்வார், அங்க போவார், இங்க வருவார்னு பழைய ஏற்பாட்டுல எந்த சொற்சூழ் அமைவும் இல்லாத சில வேத வசனங்களை வைத்து கொண்டு அந்த பாடல் தவறான அடிப்படையில எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள். ஏன் அப்ப ஒரு பாடலை வைத்து பிரசங்கம் பண்ண முடியாதா? நிச்சயமாய் முடியாது. ஒரு பிரசங்கம் என்றால் என்ன? அது தேவ ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையான பரிசுத்தவான்கள், பிரசங்கம் என்பவைகள் பிரசவத்தை போன்றது. அது ஒரு பிரசவமானது. வேதாகமத்திலே தேவன் ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு பல வசனங்கள் வரைக்கும் கோர்வையாக அவர் எழுதி தருகிறார். அதுல இடையில இருக்கிறத மட்டும் உருகி உருகி நாம மாட்டு நாம் எடுத்து பிரசங்கம் பண்ணிவிட முடியாது. அவைகள் எல்லாம் அந்த ஒட்டுமொத்த வார்த்தையோடு சேர்த்து ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி பல பொருட்கள் சமைக்கப்பட்டு அழகாய் டேஸ்டா பரிமாறப்படுகிறதோ, அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகள் பழையவைகள் புதியவைகள் எல்லாவற்றின் நோக்கத்தோடு எடுத்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாம் பிரசங்கம் பண்ணிவிட முடியாது. அது ஆபத்தானது.
இன்றைக்கு நம்ம விளையாட்டாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு அநேகருக்கு விளையாட்டாக போய்விட்டது.